இப்படி ஒரு சாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 93.44% பெண்களுக்கு வந்து தெரியாதுங்க. அது எந்த சாரி அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த கலெக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க, இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வருங்க. சரி, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மந்த்ல 2 பேத்துக்கு ஃப்ரீ சாரி கிஃப்டா தரப்போறவங்க. சாரி கிஃப்டா வரப்போகுது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு யார் ஒருத்தர் வந்து பெஸ்டா கமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜூன் மந்த்ல ஒரு சாரி கிஃப்டா கிடைக்க போகுது. அண்ட் 2வது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நம்ம சேனல்ல வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ டெஸ்டிமோனியல் யாருக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சாரி கிஃப்டாக கொடுக்க போகிறோங்க. ஸோ வீடியோ டெஸ்டிமோனியல் அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு தெரியாது. அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஜஸ்ட் நம்ம கிட்ட சாரி பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த சாரி பற்றின ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கணும். அது 20-30 செகண்ட் இருந்தால் கூட ஓகே தான். அதை தாண்டி இருந்தால் கூட ஓகே தான். பட் அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் அப்படின்னாலும் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும். ஸோ யார் ஒருத்தர் பெஸ்ட்டாக கமெண்ட் கொடுக்குறீங்களோ, அதாவது வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுக்குறீங்களோ அவங்களுக்குமே ஒரு சாரி கிஃப்டாக இருக்குங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இந்த ஃப்ரீ சாரியை அள்ளிட்டு போகிற யூசர் நீங்களாக கூட இருக்கலாங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம சாரி கலெக்ஷன்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கலர் இதுதாங்க. இது வந்து ஒரு பியூர் சாஃப்டான மல்மல் சாரீங்க. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஷாக்கிங் ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸை வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நல்லாவே வந்து சேல் ஆயிருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம கொடுத்ததை விட ஒரு 50 ரூபாய் இப்போ நம்ம கம்மி பண்ணி தாங்க கொடுக்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காமிக்கக்கூடிய கலர்ஸில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இப்போ நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது. சரி, அதனால நம்ம யூசர்ஸ்க்காக வந்துட்டு ஒரு 50 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோங்க. ஸோ அதனால வந்து அதில் ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க, ஒரு பியூரான மல்மல் சாரி. உங்களுக்கு இதில் பார்க்கும் போதே இதோட டெக்ஸ்சர் வந்து தெரியுங்க. உங்களுக்கு டபுள் சைட் பார்டருமே வந்து வந்துடும். ஸோ ஒரு சைடு உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இங்க் ப்ளூ கலரில் இருக்குங்க. ஸோ டபுள் கலர் காம்பினேஷனில் இன்னொரு சைட் பார்டர் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்து வந்திருக்குங்க இதில் இருக்க மாதிரி. ஸோ இன்னொரு சைடு வந்து ஒரு இங்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ டபுள் கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த த்ரெட் வீவிங்லாம் உங்களுக்கு என்டையர் பாடி ஃபுல்லாமே வந்திருக்குங்க. என்டையர் சாரீ ஃபுல்லாகவுமே, பாடி பார்ட்டில் மட்டும் இல்லைங்க, பல்லு பாட்டில் கூட உங்களுக்கு வந்துருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகான வீவிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பேக் வீவிங் ப்ராசஸ் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் காட்டுறேன். ஸோ பேக் வீவிங்குமே நீங்கள் பாருங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு குத்தவே குத்தாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்டாக வந்து வீவிங் ப்ராசஸ் வந்து இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன். நீங்கள் கட்டிட்டு போகும்போதே வந்து அடி தூள் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சாரீ கட்டிட்டு போனீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்கும்போது நீங்கள் இந்த சாரீ எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் கட்டிட்டு போனால். ஸோ இதோட பல்லு பாட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்துருங்க. ஸோ இங்க் ப்ளூ ப்ளஸ் இந்த பிங்க் கலர் சேர்ந்த மாதிரியான ஒரு பல்லு பாட்டுங்க. இதுதான் இந்த சாரியோட பல்லு பாட். ஸோ பல்லு பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ கலரில் வந்து வந்துடுதுங்க. இடையில வந்து அந்த டிசைன் போட்டிருக்கு பிங்க் கலரை வச்சு. ஸோ டபுள் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பல்லு பாட்டுமே வந்து வந்துடுதுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ப்ளவுஸ் வந்துருங்க. ஸோ இங்க் ப்ளூ கலரில் செப்பரேட்டாக ப்ளவுஸ். ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த இங்க் ப்ளூ இருக்குது, பிங்க் இருக்குது. இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஏதாவது கலர்ஸ் போட்டால் கூட வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் கூட, இல்லை உங்ககிட்ட அவைலபிளாக ப்ளவுஸ் இருக்கும், அதை நீங்கள் வியர் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டன் கலர் ப்ளவுஸு கேட்கவே வேண்டாங்க, நமக்கு எல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகும் கோல்டன் கலர் ப்ளவுஸு. ஸோ கோல்டன் கலரில் ப்ளவுஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து இந்த சாரிக்கு வந்து வியர் பண்ணிக்கலாம். எந்த கலருமே கான்ட்ராஸ்ட் ஆர்எல்ஸ் கோல்டன் கலர் போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். இந்த சாரியை வந்து மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தானங்க கேட்குறீங்க? 599 ரூபாய் தாங்க இந்த சாரியோட ப்ரைஸு. அதுவும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம். இந்த சாரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு கீழே
ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஒரு saree ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே வந்துருங்க. தமிழ்நாடுவாக இருந்தால் ஒரு saree வாங்கினாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துருங்க. தமிழ்நாடு தாண்டி வேறு ஸ்டேட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 saree வாங்கணும். நீங்கள் 2 saree வாங்கணும்னா இதே saree தான் இன்னொன்று வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலை பாருங்கள், வேறு எந்த saree உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 saree வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துருங்க. ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன், மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அதுவும் 599 rupeesக்கு இவ்வளோ அழகான saree உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மார்க்கெட்டில் போய் எங்கேனாலும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க, மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இப்போது இதில் நம்ம அடுத்த கலரை பார்க்கலாம். ஸோ அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா இதே டிசைன் தாங்க அப்படியே. ஆனால் ஒரு இங்க் ப்ளூ கலர் வித் ஒரு பிங்க் வந்திருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடிய பிங்க். இதில் கொஞ்சம் மிட்டாய் ரோஸ் மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் மைல்டாக இருக்கக்கூடிய பிங்க் பாருங்கள். ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன், மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. நான் இந்த saree ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டே இருக்கேன். ஸோ வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால தான் அப்படியே நம்ம மேலே போட்டுப்போமே இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நினச்சிருக்கேன். ஸோ இந்த saree வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட ப்ரைஸுமே சேம் தாங்க. இதுக்குமே ஒரு பிளெயின் ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துடுதுங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன், மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த சாரி வேணாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதில் அடுத்த கலரை பார்ப்போங்க. ஸோ அடுத்த கலர் ஒரு ட்ரெண்டிங் கலர் அப்படின்னே சொல்லலாங்க. பயங்கர ட்ரெண்டிங் கலர். உங்களுக்கே தெரியும், ஒரு பர்பிள் கலரில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்திருக்குங்க. உங்களுக்கு இது தெரியும், ஒரு ஃப்ளாரசன்ட்டும் பேரட் க்ரீனுக்கும் மிடில் ஒரு கலர் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன். சரி, இந்த சாரியை நான் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுறேன். ஸோ வீடியோ எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த சாரியை ஷோல்டரில் போட்டிருக்கலாம்னு நினச்சேன். ஸோ மற்ற சாரீஸ் என்னால் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி, அதனால் அந்த சாரியை எடுத்து வச்சுட்டேங்க. சரி பாருங்கள், இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சாரி காமிச்சேன்ல, அதே டிசைன் தான், அதே ஃபேப்ரிக் தான், கலர்ஸ் மட்டும்தான் நமக்கு டிஃபர் ஆகுது. பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த ப்ளவுஸில் இருக்குங்க. ஸோ செட்டில் இந்த பர்டிகுலர் பண்டில் வரும்போது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் கலர் காம்பினேஷனில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மட்டும் ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸாக வருதுங்க. ஸோ பிளெயின் ப்ளவுஸ் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா டிசைன் வச்சு வருதுங்க. இந்த சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் இருக்குங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் அடுத்த கலரை பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த ஒரு சாரீ மட்டும் மல்டி கலர் சாரீங்க. ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன், மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் வந்துடுது பாருங்கள். உங்களுக்கு டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருதுங்க. கலர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் வருது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு எல்லோ, லைட் எல்லோ, டார்க் எல்லோ, பிங்க், டார்க் பிங்க், லைட் பிங்க், அப்புறம் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன். ஒரு சைட் பார்டர் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வருது. அண்ட் இன்னொரு சைட் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோவே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற எல்லோ கொஞ்சம் லைட் எல்லோ, டார்க் எல்லோ, க்ரீன் கொஞ்சம் லைட் க்ரீன், டார்க் க்ரீன், பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேபி பிங்க்லேயே டார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டார்க்கான எல்லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷன். இந்த ஜரி பார்ட் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஸோ ஃப்ளவர் போட்டு இருக்குது. ரொம்ப அழகான கலெக்ஷன். ஒரு சைடு க்ரீன் கலரில் பார்டர் வருது, டபுள் சைட் பார்டர்லையா. ஸோ ஒரு சைடு ப்ளூ கலரில் பார்டர் வருதுங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன். இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த இங்க் ப்ளூ கலரில் பிளெயினாக வந்துடுதுங்க. பிளெயின் ப்ளவுஸ் தான் சாரீக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சாரீ வேணும்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாரியோட என்டையர் வியூ இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஒட்டு மொத்தமாக. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன். ஸோ இதுக்கு உங்களுக்கு பிளெயினாக இங்க் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடுதுங்க.
ஸோ இந்த saree பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 599 தான். நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே வந்துருங்க. தமிழ்நாடு வரணும் ஒரு saree வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும். தமிழ்நாடு தாண்டி வேறு ஸ்டேட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா மல்டிபிள் sarees வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துருங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நம்ம சேனலில் ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, பட் இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் மட்டும்தாங்க பார்க்குறேன், ஆனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்கள் ரேண்டமாக என்னைக்காவது ஒரு வீடியோ பார்த்துட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சுலாம் அந்த கலெக்ஷனை கேட்குறீங்க. கேட்கும்போது எங்ககிட்ட சோல்ட் அவுட் ஆகிடுது, கொடுக்க முடியலை. ஸோ அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை இமீடியட்டாக அது சோல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலில் நீங்கள் மோர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த சாரியை வச்சுட்டு பேசுகிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் இந்த ஜூன் மந்தில் 2 பேருக்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது சாரியை தாங்க கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அது யாருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் வீடியோவோட மிட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் போய் பாருங்கள். அந்த ஃப்ரீ சாரி வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மக்கிட்ட ஏதாவது பார்சல் வாங்குறீங்க, அதாவது கொரியர் வாங்குறீங்க, சாரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் டேமேஜ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு அந்த சாரியை கொரியர் ரிசீவ் ஆன 2 டேஸ்க்குள்ளே அந்த பார்சல் வீடியோவையும் சேர்த்து, பார்சல் ஓப்பனிங் வீடியோவையும் சேர்த்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போ தான் அந்த சாரி எய்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம், ஆர்எல்ஸ் ஸ்டாக் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணுவோங்க. சில கஸ்டமர்ஸ் சில பேர் சொல்கிறாங்க, சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 2 கஸ்டமர் சொன்னாங்க இந்த மாதிரி ஆனால் மைல்டாக ஒரு சின்ன ஹோல் இவ்வளோதான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு 100ல் ஒரு சாரி, 200ல் ஒரு சாரி டேமேஜ் வரதான் செய்யுது. ஸோ இத்தினோண்டு ஹோல் இருந்ததுக்காக நான் வச்சுக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு என்னவோ அவங்களுக்குமே நம்ம அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம், ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 பேத்துக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு வேலை ஒரு சின்னதாக மைனராக டிஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு அந்த சாரி பிடிச்சிருக்கு, பட் நம்மக்கிட்ட ஸ்டாக் வேறு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 50 ருப்பீஸோ ஒரு 100 ருப்பீஸோ கூட நாங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அந்த சாரி பிடிச்சிருக்க பட்சத்தில் உங்களுக்கு அது ஓகே, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும் வச்சுக்கோங்க. எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துடலாம், எந்த ஒரு கம்பல்ஷனும் உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சுட்டே தான் ஆகணும், மைனர் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் வச்சுக்கோங்க, நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிடலாம். பட் பார்சல் ஓப்பனிங் வீடியோ அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. அதை எந்த ஒரு கட் அண்ட் எடிட்ஸும் இல்லாமல் எங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டேமேஜ் இருக்கிற பட்சத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போங்க. ஸ்டாக் இல்லாத பட்சத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணிடுவோங்க. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இன்புட்ஸ் பேஸ் பண்ணியுமே நாங்கள் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ உங்களோட இன்புட்ஸ் என்னவோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸை உங்கள் இன்புட்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரோங்க. அது எந்த மூலையில் வித்தானாலுமே சரிங்க, நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு வரோங்க. சரி, இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை நான் வேறு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.